ரிஷி, அவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி? ரிஷி, அவன் ஏன் இப்படி இருக்கா? ப்ளீஸ் லாக்கப் ஓபன் பண்ணுங்க. ரிஷி, இங்க பாரு, நான் வந்துட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் லாக்கப் ஓபன் பண்ணுங்க. லாக்கப் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்க என்ன ஆச்சு? ஓபன் பண்றீங்களா இல்லையா? லாக்கப் ஓபன் பண்ணுங்க. ரிஷி, ரிஷி என்னடா ஆச்சு? ரிஷி, ரிஷி கண்ணா, ரிஷி இல்ல, ரிஷி, ரிஷி என்னப்பா ஆச்சு? ரிஷி என்னாச்சு? யார் உன்னை இப்படி பண்ணது? ரிஷி, ரிஷி, ரிஷி நீ பயப்பட வேண்டாம். நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அழாதப்பா. ரிஷி, ரிஷி இட்ஸ் ஓகே. இங்க பாருங்க மெஹரா சார். அவங்க ஒரு நிமிஷம். மிஸ்டர் மெஹரா, ரிஷி தான் இப்போ எங்கள் கஸ்டடியில் இருக்கான்ல. ஸோ மற்ற ப்ராசஸ்க்கு பிரியங்கா இங்கே வந்தாகணும். ஏன்னா ரிஷியோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. பிரியங்கா எப்படி இங்க வருவா? அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. எப்படி இங்க வருவா? ஐடென்டிஃபிகேஷன் நான் பண்றேன் சார். இவன் தான் அந்த பையன். அவன் பிரியங்கா கிட்ட நீங்க சரியான பையனை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஹி இஸ் எ கல்பிரேட். எனக்கு தெரியும் சார், அவன் தான் இந்த பையன்னு. பட் நாங்களும் எங்கள் டியூட்டியை பார்க்கணும்ல. இது ரொட்டீன் ஒர்க்கு. ப்ளீஸ். ஓகே ஃபைன். ஹலோ பிரியங்கா, நீ உன்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல சித்தப்பா, என்னால அங்க வர முடியாது. அங்க ரிஷி இருப்பான். அப்புறம் எப்படி என்னால அங்க? ப்ளீஸ் சித்தப்பா, என்னால அங்க வர முடியாது. தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. ப்ளீஸ் சித்தப்பா, என்ன கூப்பிடாதீங்க ப்ளீஸ். ஏய் பிரியங்கா, நான் ரிலாக்ஸ். ஃபைன். அழாத அழாத. ஸ்டாப் கிரைங். டோன்ட் கம். நீ வராத. ஓகே? அழாத. ஓகே சார். அவ வேதனையில இருக்கா. அவ அழுதுகிட்டு இருக்கா. இந்த மாதிரி சூழ்நிலையில அவ எப்படி வர முடியும்? சரி ஓகே, நீங்க நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு வாங்க. பிரியங்கா வந்து ரிஷி ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை நாளைக்கு இதே நிலைமையில இருந்து அவ அதே ஃபீலிங்ல இருந்தா அவளால வர முடியாது. நான் ஏன் ஐடென்டிஃபை பண்ண கூடாது? சார், நான் அவன ஆபீஸ்ல பார்த்தேன். இவன் அந்த பையன். நான் தான் சொல்றேன்ல. இருக்கலாம் சார், ஆனா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ஒன் செகண்ட். நீங்க பாருங்க சார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கமிஷனர் சார் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. அவர் எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். சோ ரிஷியை பார்க்க நான் உங்களை அனுமதிக்க முடியாது. நோ ப்ளீஸ், நீங்க உட்காருங்க சார். நான் ஜஸ்ட் அவனை பார்க்க விரும்புறேன். அவன் கீழே விழுந்தா அவனுக்கு அடிபட்டுருச்சு. அவன் நல்லா இருக்கானான்னு பார்க்க இல்ல விரும்புறேன். சார், நீங்க என்ன காரணம் சொன்னாலும் உங்களை அங்க போகிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். சரி, நான் பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் டாக்டரை வர சொல்லலாம்ல. சரி ஓகே. ரிஷி நீ பயப்படாத. பேரை மட்டும் சொல்ல. என்ன பிளேம் பண்றாங்க. நான் எதுவுமே செய்யல. ஆனா எதுக்கு என்ன அடிக்கிறாங்க? நீ எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் ரிஷி. அதனாலதான் நீ இப்படி அழற. ப்ளீஸ் என்ன ஆச்சு நீ கிட்ட சொல்லு. நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் எதுவும் பண்ணலன்னு. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. ப்ளீஸ் நீங்களாவது என்ன நம்புவீங்கள? நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டு இருந்தேன். பியூன் வந்து சொன்னான் மீட்டிங்காக என்ன கூப்பிடுறாங்கன்ட்டு. அதனால நான் அங்க போக வேண்டியதாயிடுச்சு. நான் அங்க போனப்போ அங்க முன்னாடியே பிரியங்கா இருந்தா. விக்டிம் நான் தான், அவ இல்ல. அவ தான் என்ன கட்டாயப்படுத்தினது, நான் இல்ல. அவ என்கிட்ட கேம் விளையாடி இருக்கா. ஆனா இங்க யாருமே என்ன நம்ப மாட்டாங்க. அவ பணக்கார வீட்டு பொண்ணு. அதுக்காக தான் எனக்கு இந்த தண்டனை. நீ சொல்றது உண்மைன்னு யார் நம்புவாங்க? நான் இவன் சொல்றத நம்புறேன். இவன் எந்த தப்பும் செய்யல. அதை என்னால நிரூபிக்கவும் முடியும். லாக்அப்குள்ள உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு முதல்ல சொல்லு. அது பிரியங்காவோட சித்தப்பா தான் என்ன அடிச்சது. எங்க இருக்காரு? அவர் இன்ஸ்பெக்டர் அஜய் சார் கூட இருக்காரு. நீங்க இதுக்கு மேல லாக்அப்ல இருக்க கூடாது. வாங்க, சொன்னா கேளுங்க, வாங்க. என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. சித்தி நீங்க போகாதீங்க. அவங்க பெரிய ஆளுங்க. உங்களை ஏதாவது சொல்லிட்டா? பெரிய ஆளுங்கன்னா என்ன பண்ணிட முடியும் ரிஷி? எந்த லிமிட் பிரியங்கா தாண்டினாலும் அதே லிமிட் அவங்க சித்தப்பாவும் தாண்டி இருக்காரு. அவங்கள பெரிய ஆளுங்கன்றதுக்காக சட்டம் அவங்க பாக்கெட்குள்ள இருக்க நினைச்சிட்டு இருக்காங்களா? சட்டம் நான் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சித்தி
டாக்டர் நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. யா ஓகே. பையனோட சித்தி பையனை பார்க்க போயிருக்காங்க. இவர் அடிச்சு ஏற்பட்ட காயத்தை அவங்க பார்த்துருப்பாங்க. வேற யாரும் வரலையா? அம்மா? அவங்க அம்மா வரல. அப்புறம் அவனை வீட்டில் அரெஸ்ட் பண்ணும்போது கூட அவங்க அம்மா இல்லை. அவன் அவனோட சித்தி கூட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. நீங்க கிளம்புங்க. ஏ இல்ல சார், அவங்க உங்களை பார்த்தாங்கன்னா. சோ என்ன, அவங்க கிட்ட பேச முடியும்ல? அவங்க கிட்ட பேசினா புரிஞ்சுப்பாங்களா? நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட கேட்கணும். அதாவது பொண்ணுங்க கிட்ட இப்படி நடந்துக்க சொல்லி அவங்க கத்து கொடுத்தாங்களான்னு. ஒருவேளை ரிஷி அந்த மாதிரி பையன் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியலனா, சோ நான் செஞ்சதுல எந்த அப்ஜெக்ஷனும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க இங்க இருந்தீங்களா? அவர் ரிஷியை இவ்வளவு மோசமா அடிக்கும் போது நீங்க எல்லாம் பக்கத்துல இருந்தீங்களா? நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவர் சட்டத்தை மீறும் போது நீங்க எல்லாரும் பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருந்தீங்களா? நான் அடிச்சது சட்டத்தோட பார்வையில தப்பா இருக்கலாம், ஆனா நான் செஞ்சது கரெக்டான விஷயம் தான். அதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன். அவங்க ரிஷிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. நான் உங்களை போய் பார்க்க. சார் விடுங்க சார், அவங்க இந்த நேரம் போயிருப்பாங்க. அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா வந்திருப்பாங்களே. சார் அங்க வெளியில ஒரு சில்வர் கலர்ல ஒரு கார் நிக்குது. கமிஷனர் கார் பார்க் ஏரியால நிக்குது சார். அது வண்டி அங்க யார் பார்க் பண்ணது? சாரி, அந்த சில்வர் கார் என்னோடது தான். சார் ப்ளீஸ் கார் எடுத்துருங்க, இல்லைன்னா அவர் எங்க மேல கோவப்படுவாரு. ப்ளீஸ். ஓகே நான் எடுத்துறேன். நான் கேக்குற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க அங்கதானே இருந்தீங்க? ஆமா இருந்தேன். இன்ஸ்பெக்டர் சாரும் இருந்தாரு. பொண்ணோட சித்தப்பாவை தடுக்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவர் யார் பேச்சும் கேட்கல. அவர் பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னோட கோவத்தை அவர் தெரிஞ்சுப்பாரு. ஒரு நிமிஷம் மேடம், அந்த பக்கம் கமிஷனர் சார் வந்துட்டு இருக்காரு. நான் உங்களை வேற வழியில கூட்டிட்டு போறேன், வாங்க. டாக்டர் சர்மா, அது ஜெயில ரிஷின்னு ஒரு பையன் இருக்கான். நான் அவனை அடிச்சதுனால காயம் பட்டுருச்சு. ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே, ஐ வில் see you later. நீ பெரியவன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிற. இத நான் ஒண்ணு கொட்டல. அப்புறம் ப்ளீஸ் இத சரிதாமா கிட்ட சொல்லிடாதீங்க. இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா இது கீழே விழுந்த சத்தமே எங்களுக்கு கேட்கலையே. இது நீங்க வரதுக்கு முன்னாடி கீழே கொட்டிடுச்சு. எப்படி கொட்டிச்சு? நான் சரிதா ஆண்டி கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க அட என்ன இது? இது எப்படி கொட்டிச்சு? இவங்க தான் கொட்டினாங்க. அப்புறம் இதை உங்ககிட்ட சொல்ல வேணான்னு கூட இவங்க சொல்லிட்டாங்க. ஏன் மது, உண்மையை சொல்லு. இந்த சாப்பாடு எப்படி கீழே கொட்டுச்சு? இங்க பாரு மது, இந்த வேலை எல்லாம் இங்க நடக்காது. வீட்டுல இருக்கிற உன்னாலே இந்த சாப்பாட்டை பாத்துக்க முடியலையே. எப்படி கல்யாணத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன்? இல்ல இத நான் கொட்டல. அப்ப இத கொட்டினது யாரு? உன்னை தவிர இந்த வீட்டுல வேற யாருமே கிடையாதே. இது எப்படி கொட்டுச்சுன்னு உண்மையை சொல்லிடு. நீ உண்மையை சொன்னேன்னு வச்சுக்க, ஒருவேளை நான் உன்னை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், இல்லன்னா நீ உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போக வேண்டியதாயிடும். சொல்லிட்டேன். ஒருவேளை நான் சொன்ன என்ன நடக்கும்? சரிதாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அங்க போய் பிரக்யாக்காக்கு சப்போர்ட்டா நிப்பாங்க. ஒண்ணுக்கு 2 பேரா நிப்பாங்க. அப்பதான் பொண்ணோட சித்தப்பாவும் இவங்களை பார்த்து பயப்படுவாரு. வீட்டுல யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ரிஷியோட வரேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது வந்து நீங்க எல்லாரும் கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தீங்களா, பெல்ல அடிச்சுட்டே இருந்தீங்களா, அப்ப நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க ரொம்ப நேரம் வெளியே நிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனா, அதனால அவசர அவசரமா எந்திரிச்சேன். சாப்பாடு கொட்டிக்கிச்சு. இதான் நடந்துச்சு. மது, போ போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்க. அட, இந்த அவசர அவசரமா வேலை செய்யற ஆளுங்களெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் சாதத்தை வேஸ்ட் பண்றவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சரி பரவாயில்ல விடுங்க ஆண்டி. நமக்காக தானே பண்றாங்க. அதுவும் இல்லாம சமைக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தப்பா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். என்னால இவ கூட வேலை செய்ய முடியாது. ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சரி இப்ப இவங்களை மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். ப்ராமிஸ். இவ மேல ரொம்ப தான் பாசம் காட்டுற.
எனக்கு இவங்க கண்ணை பார்க்கும்போது நம்ம எல்லார் மேல இவங்க வச்சிருக்கிற அன்பு தெரியுது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுருங்க. மறுபடியும் தப்பு செஞ்சாள்னா அப்ப நீங்க பலான 2 அறை அறையலாம் நம்ம சஹானாவை. என்ன எதுக்கு? உனக்கு தான் ஆற விழும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். முடிஞ்சுதா? எல்லா விஷயமும் உனக்கு ஜோக் ஆயிடுச்சு. சாரி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. அவங்களும் உங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்க. தேங்க்யூ. எங்க அம்மா மாதிரி நான் இருக்கேன்னு யாராவது சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் பெரியவளானா அம்மா மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என் அம்மா ரொம்ப நல்லவங்க. தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். நீங்க நிச்சயமா ஒரு நாள் உங்க அம்மாவை மாதிரி மாறுவீங்க. எப்படி உங்க அம்மா மத்தவங்களுக்காக யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அம்மாவும் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. இன்னைக்கு என் வேலையை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியமா. இந்த உதவியை என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஐம் சாரி, நான் உங்களுக்கு எதிரா பேசிட்டேன். நான் எங்க சித்தி மாதிரி இல்லதான், ஆனா அதுக்காக ரொம்ப மோசமானவல்ல, கொஞ்சம் நல்லவ. நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஃபேவரட் அந்த டிவி சீரியல் ஹீரோயின் ஆனா எப்போ உங்க அம்மா பிரக்யாக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. இது கனவா நிஜமா? என்னோட பிரமையா இருந்தா அது பிரமையாவே இருந்துட்டு போட்டோம். திரும்பி பார்த்து அது நீ இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் உன்னோட குரல் கூட கேட்காது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களதான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அவனை அடிச்சிருப்பீங்க. நான் சொல்றத கொஞ்சம். மேடம், நீங்க உள்ள போக கூடாது. அவனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதோ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. நீங்க பெரிய ஆளுங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அவனை அடிச்சு கொல்றதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க. நீங்க என்ன தடுக்கறீங்கல்ல, அவரை தடுக்கல. எங்களுக்கு மட்டும் தான் சட்டமா? அவங்க சட்டத்தை மீறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்களா? இங்க பாருங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் தான் பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே பார்க்கும். ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் உங்க சீனியர்ஸ் கிட்ட சொல்லுவேன். இத மீடியா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி கத்தி சொல்லுவேன். சட்டங்கிறது எங்களுக்கு மட்டும்தானா? இந்த சிட்டில இருக்க பெரிய பெரிய புள்ளிங்க தான் சட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியும். இந்த சிட்டில லா அண்ட் ஆர்டர் ஏதாவது இருக்கா இல்லையா? பிரக்யா,
பாத்தியா பிரச்சி, இந்த தடவை ரிஷி இந்த பெரிய ரூமை எடுத்துக்கிட்டான். தயவு செஞ்சு அவனை விட்டுரு தாயே. நானா புடிச்சு வச்சிருக்கேன், நான் பேசாம. பின்ன எப்ப பார்த்தாலும் உனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்காக அங்க நீ சொன்னதுக்காக தான் அந்த ரூம் அவன் காலி பண்ணான். அப்புறம் எங்க பாரு, மொத்தமா திங்ஸ் எல்லாம் அவன் ஷிஃப்ட் பண்ணல. ஐம் ஷூர் அவன் கண்டிப்பா நினைச்சிருப்பான் முதல்ல நம்ம ரூம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு. அவன் ஏதாவது நல்லது செஞ்சா அவனை அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கே. நீ சரியாதான் சொல்ற. ரிஷி எனக்காக எவ்வளவு நல்லது நினைக்கிறான், ஆனா நான் அவனை தப்பாவே நினைச்சிட்டேன். தேங்க் காட், டியூப்லைட் இப்போ அது எரிய ஆரம்பிச்சது. இங்க வா, இப்படி உட்கார. எனக்கு லைட் எரிஞ்சது ஓகே, உனக்கு எப்ப லைட் எரியும்? ரன்பீர் நல்ல பையன் தான், நீ எப்ப ரியலைஸ் பண்ணுவ? ஒன் செகண்ட். நீ ரன்பீரையும் ரிஷியையும் கம்பேர் பண்ணவே கூடாது. நான் கம்பேர் பண்ணல, ஆனா ரெண்டு பேரோட கேஸும் சேம். அது எப்படி சேம் ஆக முடியும்? ரெண்டு பேரும் வேற வேற. ரிஷிய பத்தி சொல்லணும்னா அவன் புத்திசாலி, சொன்னா புரிஞ்சுப்பான். ஆனா அந்த ரன்பீர் ட்ரிபிள் வியா? ஆமா, அவன் மோசமானவன், மூளை இல்லாதவன், அதே மாதிரி பெரிய மென்டல். பொண்ணுங்களோட ஃபிளர்ட் பண்ண மட்டும்தான் அவனுக்கு தெரியும். யாருக்காவது மரியாதை கொடுக்கறது முக்கியமா, பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா அவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஒரு ஹீரோவை நிலக்கரியா நினைக்கிற? அவன் நிலக்கரி தான். ஓ ஹலோ, நிலக்கரியில தான் வைரம் கிடைக்கும். அப்புறம் ரன்பீர் கோஹினூர் நிலக்கரி. அப்புறம் ரிஷி இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற நீ ரன்பீரை உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ அவனை பார்த்தா வழிவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ரன்பீர் மேல வச்சிருக்கிற கிரேஸ் உன்னை பைத்தியமாக்கிருச்சு போல இருக்கு. பிராச்சி, நான் சொல்றது கேளு. நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்காம போனா எப்படி? ஒருவேளை ரிஷியும் நானும் ஒண்ணு சேரலன்னா அவன் கூட யாரும் சேர முடியாது. அவனோட அன்பு யாருக்கும் கிடைக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளவு சீக்கிரம் பிடிவாதத்தை விட்டுறக்கூடாதுன்னு. அப்புறம் என்னோட வார் எப்பவும் முடியாது. ஆனா நான் அதை பண்ண விரும்பல. என்னை கட்டாயத்துல தள்ளுறாங்க ரிஷியும் ரிஷியோட ஃபேமிலியும், ஸ்பெஷலி அந்த பிரக்யா. நான் சூசைட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண அது அந்த பிரக்யா உண்மைன்னு நம்பி இருக்கணும்ல. ஆனா அவ அதை நம்பவே இல்லை. உள்டாவா எனக்கு லெக்சர் கொடுத்துட்டா. நான் இப்போ பாக்குறேன் அவ ஜெயில ரிஷிக்கு என்ன லெக்சர் கொடுக்கறான்னு. நீ அப்படிப்பட்ட ஒருத்தனை லவ் பண்ணிருக்கியா? நீ அவனை ஸ்பாயில் பண்ணணும், அவனை கெடுக்கணும்னு என்னைக்காவது விரும்பி இருக்கியா? நான் மட்டும் இல்ல, லைஃப்ல இந்த மாதிரி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க ஒருத்தரை லவ் பண்ணி அவனே டிஸ்ட்ராய் பண்ணணும்னு. இட்ஸ் நாட் பாசிபிள். லவ் பத்தி எனக்கு தெரியாது. பட் யாரை நம்ம வெறுக்கிறோமோ அவங்கள கண்டிப்பா டிஸ்ட்ராய் பண்ணிடணும். அண்ட் கெஸ் வாட், என் லைஃப்லயும் ஒருத்தர் இருக்காங்க. அவளை டிஸ்ட்ராய் மட்டும் இல்ல, அவளை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அவளோட லைஃப், அவளோட பேர், எவ்ரிதிங். ரியலி? And guess what? And I am ready to pay any price. அவளை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் நான் அழிச்சிருவேன். காதல் அப்புறம் வெறுப்பு சொல்றதுக்கு ரெண்டும் வேற வேற. ஆனா ரெண்டுத்தோட எமோஷன்ஸும் எல்லாம் சேமா இருக்கு. ரெண்டும் நம்மள அந்த சைடு கொண்டு போகும். அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். காதல்ல அவங்களே அழிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல வெறுப்புல அவங்க மத்தவங்களை அழிச்சிடுறாங்க. ஐ திங்க் இந்த வெறுப்பு இருக்குல்ல, அது அன்பால உருவாகிறது. அப்படி இல்ல, லவ் இஸ் சம்திங் எல்ஸ். லவ் இஸ் சோ பியூர். ஐ மீன், நாம யாரை லவ் பண்றோமோ அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். ஆனா இப்ப என்னோட திங்கிங் மாறிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சு போய் அவங்க நமக்கு கிடைக்கலனா அவங்கள அந்த அளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ணணும். அவங்க யாருக்கும் கிடைக்க கூடாது. எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. வாட்ஸ் ஹேப்பனிங் பிரியங்கா? வாட்ஸ் ராங்? எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்டேன், மறுபடியும் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ். நம்ம பொண்ணு எப்படி இருக்கா? அவ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. நம்ம பொண்ணு எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. உன் கூட சார், அந்த பையன் ரிஷி, அவனுக்கு உள்காயம் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். do that.